ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। अर्यातीतरसीवर भगवारिसगुगैल அறிவாயிரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் பரிவாளுளம் உருகானல பரனார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குணமும் நீயல்லார் என்னேனிவற்றை என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வார் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே। ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। ஆக நேற்றைய தினம் பார்த்தோம், கபந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதகர், உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர், அறிஞர். அவர் பிப்பலாத மகர்ஷி அணுகி ஒரு கேள்வி கேட்டார். காணப்படும் இந்த உலகம் எல்லாம், இந்த உயிர்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றின, எங்கிருந்து வந்தன, இவற்றுக்கெல்லாம் மூலம் யாது
எந்த மூலப்பொருளிலிருந்து இவை எல்லாம் வந்தன என்று கேட்டார். அதுக்கு பிப்லாத மகர்ஷி சொன்னார், அந்த பிரஜாபதின்னு சொல்லக்கூடிய அந்த படைக்கும் கடவுளாகிய அவர் தான் பலவாறாக விரிய வேண்டும், அல்லது இங்கே பல உயிர்களை பெருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு அவர் என்ன செஞ்சார்? முதல்ல அதப்பியத சிந்தனை செய்தார், என்ன செய்யலாம் அப்படின்னு. ஸோ வேதம் எப்படி சொல்லி இருக்கு, எப்படி செய்யலாம்னு சிந்தனை பண்ணி அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? 2 விடயங்களை முதல்ல படைச்சார், ரயும் பிராணா. ரயிம்னு சொன்னா ஆக்சுவலாக சங்கரர் என்ன சொல்றாருன்னா உணவு, பிராணஹானா உண்பவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க குருதேவர் அதை பருப்பொருள் சக்தி அல்லது ஆற்றல்னு சொல்றார். ரைங்கிறத பருப்பொருள் மேட்டர், பிராணங்கிறது எனர்ஜி சக்தின்னு சொல்றார். அப்படியும் இன்னொரு சில ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதனால குருதேவர் சொல்றாரு. சரி, இப்போ இதில் 2ஐயும் படைச்சாச்சு. இந்த பிராணங்கிறது அவருடைய அதிதேவதை சூரியன், சூரியனை குறிக்கக்கூடியது. ஏன்னா சூரியன் தான் இந்த உலகத்துடைய எல்லாற்றுக்கும் ஆற்றலை கொடுப்பவன், எல்லா உயிர்களையும் உயிர்ப்பிப்பவன், இந்த ஜட சம்பந்தமான விஷயங்களை ஆற்றல் கொடுத்து உயிர் பெறச் செய்பவன். ஆகவே சூரிய தேவனை சொன்னார் பிராணனா, பிராணனுக்கு அதிதேவதை சூரிய தேவனா சொன்னார். அதே மாதிரி ரயின்னு சொல்ற அந்த பருப்பொருளுக்கு அதிதேவதையை சந்திரமாவை சொன்னார், சூரியன் சந்திரன் சொன்னார். இப்போ சிவபெருமான சொல்லப்போது கூட அவருடைய ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன், அந்த நெற்றிக்கண் நெருப்புன்னு சொல்லுவாங்க, அக்னி தேவன் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி விராட் புருஷனை சொல்லும் போதும் அப்படிதான் சொல்லுவாங்க, விராட் புருஷனை பற்றின இது வரும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி படித்தார் முதல்ல. சரி, அது படித்த பிறகு அதான் நம்ம பார்த்தோம், டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தோம், எப்படி இந்த ரயின்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பொருள் தான் எல்லாமேன்னு பார்த்தோம். மூர்த்தம் அமூர்த்தம் ச, ஸ்தூலமாக இருக்கிறது சூக்ஷ்மமாக இருக்கிறது எல்லாமே அதுதான்னு பார்த்தோம். அதே போல இந்த சூரிய தேவன் எழுந்த பிறகுதான் எல்லாமே உயிர்ப்பு பெறதுனால இந்த எல்லா விழிப்பு நிலையில உள்ள எல்லா உயிர்களுடைய அதிபதியா அவர் தான் இருக்காருன்னு பார்த்தோம். வைஸ்வானரனா இருக்கான்னு பார்த்தோம், விஸ்வரூபனா இருக்காருன்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம் இல்லையா? விஸ்வரூபனா எல்லா ஃபார்ம்ஸுக்கும் அவர் தான் மூல காரணம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சூரிய தேவனை ரொம்ப உயர்வா புகழ்னு சொன்னாங்க. அவர் தான் பிராணனுக்கெல்லாம் அதிபதினு சொன்னாங்க, எல்லா பிராணனுக்கும் அதிபதினு சொன்னாங்க. ஸோ இப்படி சொல்லியாச்சு, சூரிய சந்திராதிகளை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அது என்ன முக்கியமான விஷயம்னா பிரஜாபதியே தான் இப்படி ஆனார், அதுதான் அதை மறந்துடக்கூடாது. பிரஜாபதியே தான் இப்படி சூரிய சந்திரர்கள் ஆனார். அந்த பிரஜாபதியே தான் காலத்தோட தலைவன். இங்கே சூரியன் அவன் சூரியதேவன் நகர மாதிரி சொன்னாலுமே நம்மளுடைய உலகம் தான் சுத்துது இல்லையா? அதனாலதான் காலம்ங்கிற கான்செப்டே நம்ம அப்படிதான் மெஷர் பண்றோம் இல்லையா? ஸோ ஆகவே அந்த பிரஜாபதி தான் இந்த காலத்துக்கே அதிபதி. சம்பத்சரம் சொல்லக்கூடிய ஒரு வருடம் சொல்றதுக்கே அதிபதி. அந்த வருடம் சொன்னால் உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்றோம். ஸோ இந்த தட்சிணாயனம் உத்தராயணம்ங்கிறதே சூரியனுடைய அந்த மூமெண்ட் அதை பொறுத்து தான் இருக்கு. அப்புறம் உத்தராயணம் அப்படிங்கிறது அந்த சூரியனுக்கு போற பாதை, அது பிரம்மலோகத்துக்கு போகும்னு சொல்லி பார்த்தோம். தட்சிணாயனம்ங்கிறது சந்திரனுக்கு போற பாதை, பித்ருலோகத்துக்கு போகும் பார்த்தோம். ஸோ யாரு பூர்த்தம்னு சொல்லக்கூடிய நல்ல காரியங்களை செய்கிறார்களோ, ஆனால் ஏதோ ஒரு நன்மையை விரும்பி ஒரு புண்ணிய காரியங்களை விரும்பி செய்கிறார்களோ, அவர் தட்சிணாயனத்தில் போய் அந்த பித்திருக்கள் லோகத்தில் போய் அனுபவிச்சுட்டு திரும்பி இங்கே வந்துடணும். அது சாஸ்வதம் கிடையாதுன்னு பார்த்தோம். ஆனால் இஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த வேத படிக்கிறது, கற்பிக்கிறது, பிரம்மச்சரியம், சத்தியம், அஹிம்சா இதெல்லாம் கை கொண்டு எந்த பலனையும் கருதாமல் எல்லா காரியங்களும் செய்து கொண்டு தபஸில் ஈடுபட்டு பிரம்மச்சரியத்தோடு இருந்து அந்த பிரம்மத்தையே வேண்டுபவர்கள் அவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்து கிரமமுக்தின்னு பார்த்தோம். அது இது உத்தராயணம். பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மாஜியோடு இருந்து உயர்ந்த அந்த முக்தி நிலையை அடைகிறார்கள்னு பார்த்தோம். இப்படி 2 பாதையை சொன்னார். அதே பிரஜாபதி தான் அந்த வருடத்தோடு இன்னும் பகுத்தோன்னா மாதங்கள் அதுவாக இருக்காருன்னு பார்த்தோம். அந்த மாதம்னா அதில் என்ன வருது? சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் வருது. ஸோ அந்த சுக்லபக்ஷம் தான் சூரியன், கிருஷ்ணபக்ஷம்ங்கிறது சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இந்த வளர்பிறைன்னு சொல்ற அந்த சுக்லபக்ஷத்தை செஞ்சா ரொம்ப நல்லது காரியங்கள்லாம் அப்படின்னு நிறைய பேர் அப்படி காரியம் செய்யறாங்க. ஆனா இதுக்கு வேதம் பாராட்டாதவர்கள்
ஆத்ம சாதனைன்னு பண்ணும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் பார்க்கறது இல்லை, கிருஷ்ணபக்ஷத்தில் கூட சேராங்கன்னு குருதேவர் சொன்னதாக பார்த்தோம். ஸோ அப்படி 2 பட்சங்களை பற்றி சொன்னார். அப்புறம் அதே பிரஜாபதி தான் டே அண்ட் நைட், இரவு பகலுக்கும் அதிபதி. ஸோ பகலை அந்த சூரியன் அல்லது பிராணன்னு சொல்லலாம், இரவு சந்திரமா ரைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்புறம் சொன்னார் பகலில் ஒருவன் கூடி இருக்கக்கூடாது, போகம் புணர்ச்சியில் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா அது அவனோட ஆற்றலாம் வீணாக்கிறதுக்கு சமானம்னு சொன்னார். எவன் இரவில் மாத்திரம் தன்னோட மனைவியோடு கூடி இருக்கானோ அவன் பிரம்மச்சரியத்துக்கு ஒப்பானவன், பிரம்மச்சரியத்தை கை கொள்வதற்கு ஒப்பானவன் சொன்னார். ஆக ஒரு கிரகஸ்தனுக்கு போகத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் சரியான நேரத்தில் முறையாக அனுபவிக்கணும், அதீதமாக அனுபவிக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம சாஸ்திரத்தோட கொள்கை. அது மாத்திரம் இல்லை, பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கிரகஸ்தாசிரமே வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த காம விவகாரங்களை எப்படி கையாள தெரியாதுங்கிறதுனால தான் வந்தது. அதுலேயே மூழ்கி போகிறதுக்காக வரல. ஸோ வயசாக நம்ம உயர என்ன செய்யணும் அதெல்லாம் குறைச்சிண்டு நம்ம புலன்களை அடக்கி பரம்பொருளை தான் நினைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதில் கணவனும் மனைவி சேர்ந்து உயரும் பொழுது இன்னும் விசேஷமாக உயரலாம், ஆனால் அதுக்கும் பகவானுடைய அனுகிரகம் வேணும் இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் நேற்று நம்ம பார்த்தோம். அதே பிரஜாபதி தான் உணவாகவும் ஆனார். ஏன்னா பகல் இரவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காலங்களில் தானே வளருது இந்த உணவெல்லாம். ஸோ அதே பிரஜாபதி தான் உணவாகவும் ஆனார் அப்படின்னு பார்த்தோம். அது வரைக்கும் நேற்று படித்தோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த செய்யுள் இன்னைக்கு படிப்போம் நம்ம. அன்னம் வை பிரஜாபதி ததோஹ வை தத்ரேதஹ தஸ்மாத் இமாஹ பிரஜாஹ பிரஜாயந்த இதி. ஆக அந்த அன்னமுமே பிரஜாபதி தான், அந்த கிரியேட்டர். பிரஜாபதி சொன்ன அந்த கிரியேட்டர், அவரே தான் அந்த அன்னமாவும் ஆயிருக்கார். ததஹ வை தத்ரேதஹ, அது அந்த மனிதர்களிடையே இருக்கக்கூடிய அந்த வீரிய சக்தியாகவும் அவர் தான் வெளிப்படுகிறார். ஏன்னா அந்த உணவுடைய சாரம் தான் வீரிய சக்தி, அதுவாகவும் அவர் தான் வெளிப்படுகிறார். தஸ்மாத் இமாஹா பிரஜாஹா பிரஜயந்த இதி, அதிலிருந்து அந்த வீரியத்திலிருந்து தான் இந்த உயிர்கள் எல்லாம் இங்கே தோன்றின. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டா நேத்தியை நம்ம பார்த்தோம். அந்த பிரஜாபதியை தான் வீரியமாக தோன்றி, அந்த பிரஜாபதியை தான் கருவில் குழந்தையாக வளர்ந்து, அந்த பிரஜாபதியை தான் இவ்வளவு உயிர்களாகவும் ஆனார். ஆக பிரஜாபதிக்கு அந்நியமாக இங்கே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ குருதேவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அந்த அத்வைத்த பரமா அதுக்கு பங்கம் இல்லாமல் இங்கே சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னார். அவரே தான் இதுவா எல்லாவாகவும் காட்சி கொடுக்கிறார், அவரை தவிர ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் கொண்டு முடிச்சிட்டார். ஆகவே நாம் எல்லாரும் பிரஜாபதி தான் அப்படின்னு நம்ம மறந்துடுறோம். பிரஜாபதி என்னதும் அந்த பரம்பொருள் தான் அப்படிங்கிறத மறந்துடுறோம். தத்துவமசி அப்படிங்கிறது தானே முக்கியமான உபதேசம். ஸோ அதை நாம் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு இங்கே முடிச்சிருக்காரு. இந்த கிரியேஷன் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டார் இல்லையா, எங்கிருந்து இந்த உயிர்கள்லாம் தோன்றினதுன்னு கேட்டார் இல்லையா. அந்த பிரஜாபதி தான் அனைத்துமாக ஆகி, அந்த பிரஜாபதி தான் உணவாகவும் வீரியமாகவும் அது உயிர்களாகவும் அவரே தான் இப்படி பரிணமிச்சிருக்கார். அப்படிதான் இந்த உலகம் விரிந்தது அப்படிங்கிறதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ 15வது மந்திரம் பார்ப்போம். தத்யே ஹவை தத் பிரஜாபதி விரதம் சரந்தி தே மிதுனம் உத்பாதயந்தே தேஷாம் ஏ வைஷ பிரம்மலோகோ ஏஷாம் தபோ பிரம்மச்சர்யம் ஏஷு சத்யம் பிரதிஷ்டிதம். தத்யேஹவை தத் பிரஜாபதி விரதம் சரந்தி. அதாவது இப்படியாக யார் ஒருவர் பிரஜாபதி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ, பிரஜாபதி விரதம் இங்கே என்ன பொருள்னு கேட்டால் சொன்னாங்க இல்லையா, அதாவது சரியான வகையில் முறையான வகையில் தான் போகத்தை அனுபவிக்கணும், பகல் நேரங்களில் அனுபவிக்கக்கூடாது, இரவு தான் அனுபவிக்கணும், அது பிரம்மச்சரியத்துக்கு ஒத்தது தான் அப்படிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி புலநடக்கத்தோடு இருந்து கொண்டு இருப்பவர்கள் அவங்க தான் இங்கே பிரஜாபதி விரதம் அனுஷ்டிக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கு. தே மிதுனம் உத்பாதயந்தே,
அப்புறம் அர்த்தம் அவர்கள் 2 மகப்பேருக்கு தான் ஆசைப்படுவாங்க, அதுக்கு மேலே ஆசைப்பட மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்குது. அதான் குருதேவ சொல்லுமா, ஒரு பாய் அண்ட் அ கேர்ள். ஸோ ரொம்ப 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 காலத்துக்கு நம்ம ரிஷிகள் இந்த கொள்கையை சொல்லிட்டாங்கிற மாதிரி குருதேவர் சொல்றாரு. ஏன்னு சொன்னால் நிறைய குழந்தை குட்டின்னு பெற்றா அப்புறம் அதை வளர்க்குறதுக்கே நேரம்லாம் சரியாக போயிடும். எங்கே இப்போ பரம்பரை நினைக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வம்சபிருத்தின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, நம்ம தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வம்சம்ங்கிற அந்த நூலை அருந்துற மாதிரி பண்ணிடாத, அதை பார்த்துக்கோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிரகஸ்தருக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா யாக யஜ்ஞாதிகள் தர்ம காரியங்கள்லாம் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னா அதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரத்தில். ஆகவே எல்லாரும் சன்னியாசி ஆகணும்னு யாருமே சொல்லலை. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் ரொம்ப பக்குவம் உள்ளவங்க தான் சன்னியாசி ஆகணும், இல்லாட்டி அந்த சன்னியாச தர்மத்துக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஆக இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பிரஜாபதி விரதம் மேற்கொள்பவர்கள் மிதுனம் உத்பாதயந்தேனா 2, ஒரு ஆண் மகவு பெண் மகவு அப்படி பெற்றுக்கொள்வார்கள். அவங்க என்ன செய்வாங்க, ஏஷாம் தபோ பிரம்மச்சரியம் ஏஷு சத்தியம் பிரதிஷ்டிதம். அவர்கள் தபஸ்ல ஈடுபடுவாங்க. பிரம்மச்சரிய விரதம் இருக்கும், எல்லா போகத்திலையுமே அளவா இருப்பாங்க. அவர்கள் சத்தியத்திலேயே நிலை பெற்று இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பிரம்மலோகத்தில் சென்று அந்த பரம்பொருளை அடைகின்றார்கள், பிரம்மஸ்வரூபத்தை அடைகின்றார்கள். ஆக இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்ன செய்யணும், தாமரையிலும் தண்ணீரும் போல அப்படிங்கிற மாதிரி என்ன பட்டும் படாமலும் வாழ்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப எங்கள் சுவாமிஜி எப்பயும் சொல்வார், நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தில் 3 தூண்கள்னா என்னன்னு கேட்டால் இந்த சத்தியம் பிரம்மச்சரியம் அஹிம்சான்னு சொல்லுவார். சத்தியம் அஹிம்சா பிரம்மச்சரியம். சத்தியம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஆதிசங்கர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசணும். ஏதோ நினைச்சிட்டு அதுக்கு எதிர்மாறாக பேசக்கூடாது. அது பொய்மை. இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்லி நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த ஃபீலிங்கை இன்னொருத்தங்க இதயத்தை ஏற்படுத்த முடிஞ்சா அதுதான் சத்தியமான வார்த்தை. எவ்வளோ அற்புதமாக இருப்பார் டெஃபினிஷன். ஸோ சத்தியம். அஹிம்சைன்னு சொன்னால் எந்த உயிரிலையும் துன்புறுத்தக்கூடாது. பிரம்மச்சரியம்னா எந்த காலத்துலையும் அளவுக்கு அதிகமாக எதுலையும் எதுலேயுமே ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் கை கொண்டு தபஸ்சரியம்னு என்ன அர்த்தம், புலன்கள் பாதையில் போகாமல் எல்லாவற்றையும் வசமாக்கி கொண்டு இந்த உடல் நான்கிறதுக்கே முக்கியத்துவம் கொடுத்து உடலையே போஷித்து உடல்லையே வாழாமல் அதுக்கும் மேலே ஒரு வாழ்க்கை இருக்குன்னு உணர்ந்து வாழ்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஸ்ரத்தா பக்தியோட வாழ்கிறோம். என்னது ஸ்ரத்தா பக்தி? சாஸ்திரம் சொல்றது உண்மை, குரு மகாராஜ் சொல்றது உண்மைன்னு சொல்லி ஸ்ரத்தா பக்தியோட வாழ்ந்து கொண்டு இந்த ஸ்ரவண மன நிதிதாசனம் செஞ்சு கொண்டு இருக்கானோ அப்படிப்பட்டவன். அவனுக்கு கடமைகள்லாம் இருக்கு, கிரகஸ்தாசனம் அதையும் செய்யறான். அவனுக்கு குழந்தைகள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிறான், எல்லாம் இருக்கு. ஆனால் அதுலேயும் அவன் தொலைஞ்சு போயிடுது. ஏன்னா நம்முடைய லட்சியம் என்ன, இதுதான் அவன் உணர்ந்திருக்கான். ஆனால் இந்த விவகாரத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டியதுன்னு செய்கிறான். ஆனால் அவனுடைய கருத்து எதில் இருக்கு? பிரம்ம தத்துவத்தில் இருக்கு. அப்படிப்பட்டவன் பிரம்மலோகத்தை அடைகின்றான். அப்படிப்பட்டவன் கடைசியில் அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைகின்றான். அப்படி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த உடல் நினைச்சு கொண்டு போகத்திலேயே ஈடுபட்டு மிருகங்கள் மாதிரி வாழ்ந்துட்டோன்னு சொன்னான். நான் என்ன செய்வேன், என்னோட கடமைன்னு சொல்லி எப்போ பார்த்து உலகத்திலே உழண்டு கொண்டே இருந்தோன்னா, எதுக்குமே நேரம் இல்லை, பணம் பறந்துகிட்டே இருந்தோன்னா, இல்லை பேர் புகழ்னு அலைஞ்சிட்டு இருந்தோன்னா வாழ்க்கை வீணாக போயிடும். அப்புறம் என்ன, கொஞ்சம் தர்மம் காய்ச்சிருந்தோன்னா மேலே போயிட்டு கீழே வருவோம் திருப்பி. ரொம்ப அநியாயம் பண்ணியிருந்தோன்னா நிறைய உழல வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. ஆகவே இப்படி எவனொருவன் சரியான முறையில் வாழ்கின்றானோ அவன் அந்த உயர்ந்த நிலையை அடைகிறான்ங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் போயிடும். கடைசி மந்திரம் என்ன சொல்றார்? தேசாம் அசௌ விரஜஹா பிரம்மலோகோ ந ஏஷு ஜிஹ்மம் அன்ருதம் ந மாயா சே இதி தேஷாம் அசௌ விரஜஹா பிரம்மலோகோ ந ஏஷு ஜிஹ்மம் அன்ருதம் ந மாயா சேதி. இப்படிப்பட்ட உயர்ந்த அந்த சாதகர்கள் தான் பிரம்மலோகத்தில் விரஜகான அர்த்தம். அங்கே போய் அங்கே வசிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அங்கே அவர்கள் அங்கே பரபிரம்மத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ந ஏஷு ஜிஹ்மம் அன்ருதம் ந மாயா சேதி. யார் பொய்யான வாழ்க்கை வாழ்கிறார்களோ, உணர்ந்தோம் ஊரை ஏமாத்தி கொண்டு, பொய்மை எல்லாம் பொய், வாயை திறந்தா பொய். அது மாத்திரம் இல்லை, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறது,
இது எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? எப்போ பாரு புறம் கூறுறது, பொறாமை, போட்டி பொறாமை, இப்படி வாழ்கிறவங்க தான் ஜிஹ்மம்னு சொல்லப்பட்டிருக்கு, டிசீட். அன்ருத்தம்னா ஃபால்ஸ்வுட், பொய்மை. அது மாத்திரம் இல்லை, பகட்டு, வீண், ஜம்பம், இப்படியெல்லாம் வாழ்றாங்க இல்லையா? மாயான குரூக்கட்னஸ், தான் அது இல்லை ஆனால் அதை காமிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க அடுத்தவங்கள இது பண்ணுறதுக்கு. இப்படிப்பட்டவர்களால் பிரம்மநிலையை அடைய முடியாதுன்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு உபனிஷத்து. நான் மாயான்னு அர்த்தம் அந்த குரூக்கட் பீப்புள், பொய்மை, ஹிப்போக்ரசி, பொய்மை. இப்படிப்பட்டவர்களால் அதுக்கு தான் முருகனார் சுவாமி சொல்லுவார், ஃபஸ்ட்டு தர்மத்தோடு வாழ பழகு, அப்புறம் நீ விசாரணை தான் பண்ணலாம். தர்மத்தோடு வாழாமல் நீ அதர்மத்தில் வாழ்ந்தா விசாரணை எப்படி வரும் உனக்கு? அது ஃபஸ்ட்டு ஸ்டெப், தர்மத்தோடு வாழ்றது. அப்புறம் தான் எல்லாமே சாஸ்திரம்லாம் படிக்கிறது, சிரவண மரணம்லாம், விசாரம்லாம் அப்புறம் தான் வரும். ஸோ பணம் 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 சொல்லிட்டு ஊர் அடிச்சு உடையில போட்டுட்டு இருந்தான்னா, எல்லாரும் ஏமாற்றி படைச்சிட்டு இருந்தான்னா, வாயை திறந்து பொய்யா சொல்லிட்டு இருந்தான்னா, ஏதோ நினைக்கிறது ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தான்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சரிதான், ஏமாற்ற கொஞ்சம் வேணும் தான் வேணும், இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன செய்ய வேணாம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏமாற்ற தான் கொஞ்சம் வேண்டியிருக்கு, பொய் சொல்ல தான் வேண்டியிருக்கு. நேரம் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமிஜி. கரெக்டு, பிஸ்னஸ்லையும் நல்லா வரலாம், ஆனால் உனக்கு ஆன்ம சாட்சாத்காரம், ஆன்ம விஷயத்தில் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், only when we follow சத்தியம் we can reach சத்தியம். அதனால் இப்படிப்பட்ட பொய்யர்களுக்கு கிடையாது, ஹிப்போக்ரட்ஸுக்கு கிடையாது, மாயா க்ரூக்கட் ஃபெலோஸுக்கு இது கிடையாது, ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டு. ஆகவே அந்த உயர்ந்த நிலையை அடையணும்னு சொன்னால் தபஸ்சரியம், பிரம்மச்சரியம், ஸ்ரத்தா, பக்தி, அதே மாதிரி சத்தியம், பிரம்மச்சரி, அஹிம்சான்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி நல்ல இயல்புகள் இதெல்லாம் வளர்த்து கொண்டு இந்த புலனிலேயே வாழாமல், சதைக்காகவே நிறைவு, அதிலேயே நிறைவு காணாமல் உயர்ந்த வாழ்றதுக்கான முயற்சி. அப்படிப்பட்டவன் தான் பிரம்மலோகத்தில் போய் திளைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் நிறைவடைகிறது. ஸோ அந்த முதல் மாணவன் கேட்ட கேள்விக்கு இப்படியாக பதில் சொல்லி முடிச்சிட்டேன். அதே பிரஜாபதி தான் உணவாகவும் வந்து வீரியமாகவும் வந்து இங்கே எல்லா உயிர்களாகவும் எழுந்திருக்கிறான். ஆகவே அவனையே நினைச்சா நீ மேலே உயர்ந்த நிலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே முடிச்சிருக்கார். சரி, அடுத்த 2வது சாப்டர். இப்போது இந்த முதல் சாப்டரில் வந்து இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அது காரணம் என்ன அப்படிலாம் விசாரித்தாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இந்த ஜீவன், இந்த தேகம் இருக்கே, இதற்குள்ள யார் இருக்கா, என்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்ன மாதிரி தேவதைகள்லாம் இருக்காங்க, யார் யாரெல்லாம் நமக்கு இந்த ஒளி பெற கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், இதெல்லாம் ஒளி பெறத்துக்கெல்லாம் யார் உதவுறா, இதில் யார் ஸ்ரேஷ்டன் அப்படின்னு தே ஆர் கம்மிங் இன்சைட் நவ். கொஞ்சம் கொஞ்சமாக அதான் குருதேவர் சொல்கிறார், ஒவ்வொரு சாப்டர் போகும்போதும் யூ கோ விதின் ஸ்டில் டீப்பர் அண்ட் டீப்பர். அப்படி தான் இந்த உபனிஷத் கொண்டு செல்கிறது நமக்கு. ஸோ இந்த 2வது சாப்டரில் வந்து பார்கவன் அப்படிங்கிற அந்த மாணவன் நம்ம பார்த்தோம் இல்லையா, விதர்ப தேசத்தை சேர்ந்தவன் பார்த்தோம், வைதர்பிகின்னு பார்த்தோம் இல்லையா. அவன் பிப்பலாத மகரிஷி 2வது கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்குறானே புரியலையே சுவாமிஜிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான். குருதேவருடைய அந்த கமெண்ட்ரி எல்லாம் படித்தா, சங்கரருடைய பாஷ்யம் படித்தா தான் அவன் என்ன கேட்குறானே புரியுது நமக்கு. ஏன்னா இப்போ உள்ள மக்கள் இந்த மாதிரி கேள்வி ரிடண்டன்ட், இது என்னது அர்த்தமில்லாத கேள்வியாக இருக்குது, இதெல்லாம் என்னது கேள்வின்னு சொல்கிற மாதிரி கேள்வியாக இருக்குது. என்ன கேள்வி கேட்குறான்? இப்போ 2வது சாப்டருக்கு போயிட்டோம். அத ஹைனம் பார்கவோ வைதர்பிஹி பிரபச்ச பகவன் கத்யேவ தேவாஹ பிரஜாம் விதாரயந்தே கதர ஏதத் பிரகாஷயந்தே கஹ புனரேஷாம் வரிஷ்ட இதி. அத ஹைனம் பார்கவோ வைதர்பிஹி பிரபச்ச பகவன் கத்யேவ தேவாஹ பிரஜாம் விதாரயந்தே கதர ஏதத்
பிரகாஷயந்தே கஹ புனரேஷாம் வரிஷ்ட இதி. அத பிறகு, அதாவது முதல் மாணவன் கேட்டு தெளிந்த பிறகு இரண்டாவது மாணவன், ஹ ஏனம் பார்கவா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த பார்கவன்கிறவன் அந்த பிருகு குலத்தை சேர்ந்தவன் பார்த்தோம் இல்லையா. அவன் வைதர்பிகிஸ்னா விதர்ப தேசத்துலேருந்து வந்தான் அவன். அப்படிப்பட்ட அந்த மாணவன் பிரபச்ச கேள்வி கேட்கறான். என்ன கேட்குறான்? ஹே பகவன், பகவானே, எவ்வளோ மரியாதையை கேட்குறான் பாருங்க. ஹே பகவன், கதி ஏவ தேவாக பிரஜாம் விதாரயந்தே. கதி ஏவன்னா எத்தனை தேவர்கள் இந்த உயிர்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம 30 தேவர்கள்னு சொல்றோம் இல்லையா. ஸோ கதி தேவன்னா எத்தனை வகையான, எவ்வளவு அப்படி சொல்றோம் இல்லையா. தேவாகா பிரஜாம், பிரஜாம்னு இந்த கிரியேச்சர்ஸ், இந்த உயிர்களை விதாரயந்தே தாங்குகிறார்கள். இங்கே தேவாகா அப்படிங்கிறதுக்கு குருதேவர் என்ன சொல்றாருன்னா, ஒளி பொருந்திய அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்லணும். அப்படி ஒளி பொருந்தியன்னு சொன்னா ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கு இந்த வார்த்தைன்னு சொல்றாரு. ஆகவே இந்த உயிர், இந்த கிரியேச்சர், நம்மெல்லாம் பிரஜாகா இல்லையா, நமக்குள்ள எத்தனை வகையான தேவர்கள் என்ன அர்த்தம்? அதாவது விஷயத்தை அறியக்கூடிய இந்திரியங்கள் இருக்கின்றன, அறிந்த பிறகு செயலாற்றக்கூடிய அந்த கர்மேந்திரியங்கள் இருக்கின்றன. இதை பற்றி தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்றார். தேவாகனா இங்கே தேவர்கள் நினைச்சக்கூடாது, இந்திரியங்களை பற்றி தான் கேட்குறான்னு நினச்சிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்றார். கதரை ஏதத் பிரகாஷயந்தே. அப்போ இந்த இந்திரியங்களை ஒளிர்விக்கிற தேவர்கள் யார் யார் அப்படிதான் அதை பார்க்கணும். தேவர்கள் அதோ அதிதேவதைன்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு புலன்களுக்கும் அதிதேவதையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்படிதான் கேட்குறான். கதரை ஏதத் பிரகாஷயந்தே. இந்த கண்கள் பார்க்கின்றன, அது பின்னாடி இருந்து பார்க்க செய்கிற அந்த தேவதை அதிதேவதை யாரு, அந்த மாதிரியான கேள்வி தான் இங்கே கேட்குறாங்கிற மாதிரி சொல்கிறார் குருதேவர். கதரை ஏதத் பிரகாஷயந்தே கஹா புனரேஷாம் வரிஷ்ட இதி. இவர்களில் யார் ரொம்ப தலை சிறந்தவன்? நமக்குள்ள இந்த உயிர்கள்னா நாம எல்லாரும் தான். அதில் அப்போ எனக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் அறிகின்ற இந்த தேவர்கள்லாம் யார் யார் அப்படின்னா, இந்திரியங்கள்லாம் என்னென்ன, அதுக்கு அதிதேவதையா இருக்கிறவர்லாம் யார் யார்? பிரகாஷயந்தினதும் அந்த இந்திரியங்களை செயல்பட அதிதேவதையா இருக்கிற அந்த விஷயம்லாம் என்ன என்ன, இதுல யார் சிரேஷ்டன்? இந்த கடைசி கேள்விதான் ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். இதுல யார் சிரேஷ்டன் என்பதாக கேள்வி கேட்கலாம். ஸோ ஆக பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போறாரு. இப்போ உள்ள போய் நம்மளோட இந்த சிஸ்டம் எப்படி இயங்குது, அப்போ இந்த சாஸ்திரம் என்ன சொல்லணும்? நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கின்றன, அதை வச்சு தான் அந்த உலகத்தை நம்ம அறிகிறோம். கண்ணு, காது, மூக்கு, தோல் இல்லையா, நாக்கு ருசிக்க, இதை வைத்து தான் நம்ம அறிகிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இதில் 1 2 இல்லாட்டியும் பரவாயில்ல, 2 3க்கு மேலே இல்லாமல் போச்சுன்னா இங்கே உயிரை வாழ முடியாது இந்த இந்திரியங்கள் இல்லையா. யோசிச்சு பாருங்க. ஸோ ஆக இந்த தேவாகான்னு சொன்ன அர்த்தம் இந்த இந்திரியங்களை கொண்டு தான் வாழணும். இந்த இந்திரியங்கள்னா கண் காது மாத்திரம் கிடையாது, அதுக்கு அதிதேவதையாக இருந்து அதை பிரகாசமடைய செஞ்சாதான் அது இயங்க முடியும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு அதிதேவதையை சொல்கிறாங்க நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு. நம்ம தத்துவபோதத்தெலாம் பார்த்தோம், நம்ம அது ரொம்ப சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணுன்னு சொன்னால் கண் ஃபார்ம்ஸை பார்க்கணும், யார் முக்கியம்? சூரியன் முக்கியம் இல்லையா. அப்படி அதிதேவதையா சொல்றாங்க, அக்னி, சூரியன். அதே மாதிரி காது கேட்கணும்னு சொன்னா சவுண்ட் எங்கேருந்து வருது? ஆகாசத்துலேருந்து தான் வருது. ஸோ திக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரொம்ப சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி தேவதைகளாக இருந்தால் அவங்களாம் யார் யாருன்னு கேட்குறோம். இதில் யார் வரிஷ்டன், யார் இதில் ரொம்ப சிறந்தவன், இதில் யார் நமக்குள்ளேருந்து நம்ம ஆளுகின்ற இந்த தேவர்களில் யார் சிரேஷ்டன்? இப்போ தேவர்கள் சொன்னோன்னு ஒரு உருவத்தோடு நம்ம கற்பனை பண்ணிக்கூடாது, அதுதான் விஷயம். புரிஞ்சுதா? இதெல்லாம் தான் உபனிஷத்தில் ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்டிக்கலாக சொல்கிற விஷயங்கள். நமக்குள்ளேயே 33 தேவதை இருக்கானா, எப்படி இவ்வளோ பேர் உள்ளே இருக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ரொம்ப வென் வி ரீட் ஜஸ்ட் த வாக்கியார்த்தம், அப்போ எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம
ரொம்ப உள்ளே போய் அந்த விஷயத்தை அறிய முயற்சி பண்ணாதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு புரியணும். ஸோ அதான் இந்த கேள்வியாக கேட்குறான், ரெண்டாவது கேள்வியாக கேட்குறான். இதில் யார் வரிஷ்டன் சிறந்தவன் கேட்குறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறார் ஆக்சுவலாக இந்த சாப்டரை. என்ன சொல்கிறார் தெரியுமா? தஸ்மை சஹோவாச்ச ஆகாஷோஹ வா ஏஷ தேவஹ வாயுஹு அக்னிஹி ஆபஹ பிருத்திவி வாங் மனஹ சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் ச தே பிரகாஷய அபிவதந்தி வயம் ஏதத் பானம் அவஷ்டப்ய விதாரயாமஹ. தஸ்மை சஹோவாச்ச ஆகாஷோ ஹவா ஏஷ தேவஹ வாயுஹு அக்னிஹி ஆபஹ பிருத்திவி வாங் மனஹ சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் ச தே பிரகாஷய அபிவதந்தி வயம் ஏதத் பானம் அவஷ்டப்ய விதாரயாமஹ. அப்படி கேட்ட அந்த மாணவனை பார்த்து சஹ ஹோவாச்ச உவாச்ச பிப்பலாத ரிஷி சொல்றாரு. என்ன சொல்றார்? ஆகாஷோ ஹவா ஏஷ தேவஹா, நீ எந்தெந்த தேவர்கள், எவ்வளவு வகையான தேவர்கள் உள்ள இருக்காங்கன்னு கேட்டீங்க இல்லையா? ஆகாஷோ ஹவா ஏஷ தேவஹா, ஆகாஷம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் இருக்கு பார்த்தியா, அவன்தான் முக்கியமான தேவன். அதன் பிறகு வாயுஹு அக்னிஹி ஆபஹா பிருத்திவி, பஞ்சமகாபூதத்தை சொல்லிடுறார். வாயுனா காற்று, அக்னி நெருப்பு, ஆபஹானா நீர், பிருத்திவி நிலம். இந்த பஞ்சமகாபூதம் சொல்றோம் இல்லையா, இந்த தேவர்கள்லாம் இருக்காங்க. நம்ம என்ன படித்தோம் தத்துவபோதம் ஆத்மபோதத்திலாம்? இந்த பஞ்சமகாபூதம் அது சூட்சமான ஒரு ரூபத்தில் தான் இந்த உள்ள அந்த கருவிகள்லாம் உண்டாச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் அது பஞ்சீகரணம் ஆன பிறகு இந்த ஸ்தூல தேகம்லாம் வந்துச்சுன்னு பார்த்தோம். உலகம்ங்கிற ஸ்தூல உலகம்லாம் வந்துச்சுன்னா பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆக உள்ள என்னென்ன தேவர்கள் இருக்காங்கன்னா, முதல்ல இந்த பஞ்சமகாபூதத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அது தவிர வாங் மனஹா, வாக் மனஹா மனம், சக்ஷு ஸ்ரோத்ரம் கண்கள் காதுகள். 5 புலன்களை பற்றி பேசலையேன்னு கேட்டால் ஒரு சாம்பிளுக்கு 2 சொல்லியிருக்கார். சக்ஷு ஸ்ரோத்ரம், அப்புறம் வாங் மனஹா, வாங்னா பேச்சு, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதாவது நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, தொழிற்படுற புலன்கள்லேயே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வாங். இப்போ இது எல்லாத்துக்கும் முன்னாடி மனம் இருக்கணும், இல்லாட்டி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. வாங் மனஹா, இவ்வளவு தேவர்கள் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்கணும் அவர். இங்கே அவர் போடல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு. இந்த தேவர்கள்லாம் உள்ள இருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் குருதேவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ நம்ம சூப்பர்ஃபிஷியலாக பார்த்தா நமக்கு அவ்வளோ விளங்காது. ஆழ்ந்த பார்த்தா காது இருக்கு, நம்ம கேட்குறோம்னு நினைக்கிறோம், அப்படி இல்லைங்கிறார். ஆகாசம்ங்கிற அந்த தத்துவத்துடைய குணம்தான் சவுண்ட், சப்தம். ஸோ இந்த ஆகாசத்தை இருக்கிறதுனால தான் காதால் கூட கேட்க முடியுங்கிறார். ஆனால் திக்குங்கிறத நம்ம அதிதேவதையாக சொல்கிறோங்க காதுக்கு. அதே மாதிரி கண் இருந்தால் பார்த்தலாம் இல்லை, கண் இருந்தாலும் சூரியன் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும் இல்லையா? ஸோ ஆகவே அவர் சொல்றார், இந்த பஞ்சமகாபூதம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விளையாடு நமக்கு தெரிய மாட்டேங்குது. யூ ஷுட் பி அவேர். பஞ்சமகாபூதம் எவ்வளோதான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம யோசிக்கணும். அதே போல் இது எல்லாத்துக்கும் இருக்கிற மனம். ஸோ இதெல்லாம் தான் தேவர்கள் உள்ளே இருக்காங்க. தே பிரகாஷய, அவர்கள் தான் எல்லாவற்றையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, இங்கே பாருங்க, ஒரு கதை வடிவமாக சொல்ல போறார். இப்போ என்னாச்சு? அபிவதந்தி, அவர்கள் தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அதாவது என்னது, குவாரல், சண்டை சச்சரவு பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன செஞ்சிருவாங்க ஆரம்பிச்சாங்க? வயம் ஏதத் பானம் அவஷ்டப்ய விதாரயாமஹா, நாங்கள் தான், அதாவது நான் தான், பானம்னா இந்த உடலை
தாங்குகின்றேன். இந்த உடல் செயல்படுறதுக்கும் எல்லாமே செயல்படுறது காரணமாக இருக்கின்றேன். நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு ஒவ்வொரு புலனும் மனமும் இவங்கெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அபிவதந்தின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறது, நான் தான், பயம் ஏத்தது நாங்கள் தான் அர்த்தம். ஒவ்வொரு பொருளும் சொல்லுதான், இந்திரியங்களும் சொல்லுதான், மனமும் சொல்லுதான், எல்லாம் சொல்லுதான். பானம் அவஷ்டபிய விதாரயாமகா, எல்லாவற்றையும் ஒரு என்ன சொல்றது சேர்த்து, நான் தான் இந்த உடம்பை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், இங்கே உயிர்கள் வாழ்வதற்கு நான் தான் சகாயமாக இருக்கிறேன், நான் தான் பெரியவன் என்பதாக இந்த ஒவ்வொரு புலன்களும் மன இந்திரியங்களும் மனமும் சச்சரவு பண்ண ஆரம்பிச்சலாம். பாருங்க, உபனிஷத்துங்கிறது அவ்வளோ உயர்ந்த விஷயம். ஆனால் அதில் கூட கதைகளில் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கதை மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக. இப்போ என்ன கேட்டால் இல்லை, யார் உயர்ந்தவன் கேட்டால் தானே கேள்வி. அப்போது ஒரு தகராறு உண்டானதானே அதுக்கு முடிவு கிடைக்கும். இப்போ நமக்கு ஞாபகம் வருதா, பிரம்மா விஷ்ணு 2 பேரும் சண்டை போட்டாங்க யார் உயர்ந்தவர்கள்னு. அப்புறம் சிவன் தோன்று அடிமுடி இல்லாமல் சொல்லி புராணங்களில் வருது இல்லையா. அப்படி ஏதாவது ஒரு கலவரம் ஒரு கலகம் வந்தால் தானே எனக்கு தெரியும் கடைசியில் யார் இல்லை சிறந்தவர்னு. அதே மாதிரி அன்றைக்கி மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தார் நாரதர். பிள்ளையார் முருகன் நடுவில் ஒரு கலகத்தை ஏற்படுத்தினார். அப்புறம் ஒரு கலகம் வந்த பிறகுதான் அதில் ஒரு நல்ல விஷயம் தெரிய வந்துச்சு, தாய் தந்தையர் தான் உலகம்னு சொல்லிட்டு. ஸோ அம்மையப்பனாக இருக்கிற சிவபெருமான் பார்வதி அது சுத்தினாலே இந்த உலக சுத்தின மாதிரிங்கிற கருத்தெல்லாம் வந்துச்சு இல்லையா. அதே மாதிரி இங்கே ஒரு தகராறு உண்டாயிடுச்சு. என்ன, ஒவ்வொரு புராணம் சொல்லுது, மனம் சொல்லுது, இதெல்லாம் சொல்லுது, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், எங்களால் தான் இந்த உடல் வாழ்ந்து கொண்டு இருக்கு, நாங்கள் இல்லாட்டி ஒன்றுமே கிடையாது. ஸோ தே காட் என்ன சொல்றது, ஒரு தலைக்கணம் வந்துடுச்சு ஒவ்வொன்றுக்கும். ஸோ இப்படி சச்சரவு பண்ண ஆரம்பிச்சுது. அப்போ என்னாச்சு, தான் வரிஷ்டா பிராண உவாச்ச மா மோகம் ஆபத்யத அகமேவ ஏதத் பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ய ஏதத் பானம் அவஷ்டப்ய விதாரயாமி இதி தே அஸ்ரத்ததானா பபூவுஹு தான் வரிஷ்ட பிராண உவாச்ச மா மோகம் ஆபத்யத அகம் ஏவ ஏதத் பஞ்சதா ஆத்மானம் பிரவிபஜ்ய ஏதத் பானம் அவஷ்டப்ய விதாரயாமி இதி தே அஸ்ரத்ததானா பபூவுஹு. தான் அப்படின்னா இப்படி சச்சரவு பண்ணி ஒருத்தரும் பேசுகிறாங்க இல்லையா, அவர்களை பார்த்து வரிஷ்டா பிராணஹா, இவர்களே ரொம்ப சிரேஷ்டனாகிய அந்த பிராணன் உவாச்ச சொல்ல ஆரம்பிச்சது. பிராணசக்தி நம்ம படித்தோம் இல்லையா போன சாப்டர் பூரா, அந்த பிராணசக்தி. பிராணசக்தினா வெறும் மூச்சு காற்று கிடையாது, இது திரும்ப திரும்ப நம்ம மாச்சார்கள் வலியுறுத்துறாங்க, அது ஒரு ஆற்றல் சக்தி. அது அந்த பிராணசக்தி உவாச்ச அது சொல்ல ஆரம்பிச்சது. என்ன சொல்ல ஆரம்பிச்சது, மா மோகம் ஆபத்யத, மானா அப்படி செய்ய வேண்டாம்னு அர்த்தம். மா மோகம் ஆபத்யத, மோக பயப்பட வேண்டாம். அந்த புலன்களையும் மற்ற மன புத்தி இதெல்லாம் பார்த்து அந்த தேவர்கள்லாம் பார்த்து சொல்லிச்சோம், இது வரிஷ்டா இருக்கக்கூடிய பிராணன், நீங்கள் தயவு செய்து மோக பயப்பட வேண்டாம். மா மோகம் ஆபத்யத அகம் ஏவ ஏதத் பஞ்சதா ஆத்மானம் பிரதிபஜ்ய ஏதத் பானம் அவஷ்டப்ய விதாரயாமி இதி. அகமேவ நான் தான், பஞ்சதா ஆத்மானம் பிரதிபஜ்ய, ஆத்மானம் என்ன அர்த்தம், நானே 5 வகையாக பிரிந்து, பஞ்ச பிராணன்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சதான 5 வகையாக பிரிந்து பிரவிபஜ்ய, அதாவது அப்படி ஒன்னொன்னாக ஆகி ஏதத் பானம் அவஷ்டப்ய இந்த உடலை தாங்குகின்றேன். இந்த உடல் சிரழிஞ்சு போயிடாம ஒன்னாக வச்சு தாங்குகின்றேன். விதாரயாமி இதி
பஞ்ச பிராணன்னு சொல்ல படிச்சிருக்கோம் நம்ம. ஒவ்வொரு பிராணுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. அதெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த உடம்பு தேகம் இங்கே உயிர்த்திருக்கு. அந்த பிராணன் வந்து புலன்களுக்கு பின்னாடி தான் அந்த இந்த பர்செப்ஷனே பாசிபிள். அபானன்னா எக்ஸ்கிரீஷன். நம்ம சாப்பிட்டு சாப்பிடலாம் வெளியில் போகணும்னா அபான வாயு வேணும். நிறைய பேருக்கு ஏன் வயசான வந்து வெளியில் போக மாட்டேங்கன்னா அபான வாயு ரொம்ப செரிக்கிறதுக்கு, பிளட் சர்க்குலேஷன் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சக்தியை கொண்டு போய். அது மாத்திரம் இல்லை, இந்த உயிர் பிரியனா கூட அதுக்கு ஒரு சக்தி சிந்திக்கிறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் பிராணன் 5 வகையா இருந்து தொழிற்பட்டு தான் இந்த பிசியாலஜிக்கல் சிஸ்டம் குருதேவர் சொல்வார். உள்ள இருக்கிற அந்த சிஸ்டம்ல இயங்குது. பிராணசக்தி அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது. அதை மாத்திரம் நல்லா சீரா வச்சிருந்தோம்னா, பிராணசக்தியை மாத்திரம் நல்ல வீரியத்தோடு பெருக்கி கொண்டோன்னு சொன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க. நெடுங்காலம் வாழலாம்னு சொல்றாங்க. புத்தி பளிச்சுன்னு இருக்குங்கிறாங்க. நோயுடையே வராதுங்கிறாங்க. இப்படி நம்ம யோகிகள்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. 100 வருஷம் 200 வருஷம் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. பிராணசக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். ஸோ அதான் பிராணன் சொல்லுது, நானே தான் 5 வகையாக பிரிந்து பஞ்ச பிராணனா, பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் சொல்றோம் இல்லையா, சமானன் உதானன்லாம் சொல்றோம் இல்லையா, பிராணய சுவஹா பானய சுவஹா வியானய சுவான்வா நைவேத்தியம்னு சொல்றோமே. ஸோ இப்படி 5 வகையாக பிரிந்து நானே தான் இந்த உடலை தாங்குகின்றேன் அப்படின்னு இந்த பிராணன் சொல்லுது. ஆனா என்னாச்சு, தே அஸ்ரத தானா பபு. இந்த புலன்களுக்கு, இந்த 5 இந்திரியங்களுக்கு, மற்ற இந்த மனதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை. அதில் அது சொன்னதில்லை. இதுதோ சொல்றான் அவன் அப்படிங்கிற மாதிரி அஸ்ரத்த தானாக ஒரு அலட்சியமா இருந்துச்சு. பபுன்னு அர்த்தம் அலட்சியமாக இருந்தது. என்னமோ சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா இருந்தது. நம்பல, பிராணன் சொன்னோன்னு நம்பல. என்னமோ சொல்லுது இது, நாங்க தான் பெரியவர்கள், கண்ணு பார்க்காட்டி இந்த உலகத்தை ஏதாவது காட்சியெல்லாம், அழகான காட்சியெல்லாம் காண முடியுமான்னு கண் நினைச்சு. காது இல்லாட்டி செல்வத்து செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிற மாதிரி ஸ்ரவணம் தானே சொல்லியிருக்காங்க. காது எவ்வளவு முக்கியம். அப்படி ஒவ்வொன்றும் மனம் நினைச்சது. உணர்வுகள் சிந்தனைகள் இல்லாட்டி எங்க உயிர் வாழ்றது இந்த உலகத்துல. ஆக நான் தான் ரொம்ப முக்கியம், நான் இல்லாட்டி இந்த புலன்கள்லாம் எப்படி உயிர் வாழ முடியும். இப்படியாக அந்த பிராணன் சொன்னதில் நம்பிக்கை இல்லாம அஸ்ரத்த தானாக ரொம்ப அலட்சியமாக இந்த புலன்கள்லாம் இருந்துதான். அப்ப என்னாச்சு, இந்த 4th verse ரொம்ப பியூட்டிஃபுல். சோ அபிமானாத் ஊர்த்வம் உத்க்ரமத இவ தஸ்மின் உத்க்ராமத் தஸ்மின் உத்க்ராமதி அத இதரே சர்வ ஏவ உத்க்ராமந்தே தஸ்மின்ஷ பிரதிஷ்டமானே சர்வ ஏவ பிராதிஷ்டந்தே தத்யதா மக்ஷிகா மதுகர ராஜானாம் உத்க்ராமந்தம் சர்வா ஏவோத்க்ராமந்தே தஸ்மின்ஷ பிரதிஷ்டமானே சர்வா ஏவ பிராதிஷ்டந்த ஏவம் வாங் மனశ్చక్షుః ஸ்ரோத்ரம் ச தே பிரீதாः பிராணம் ஸ்துன்வந்தி. ரொம்ப பியூட்டிஃபுல். பிராணன் பார்த்துச்சு, ஓஹோ அப்படியா, நான் சொல்றதை நீங்க நம்பலையா, உன்னை என்னன்னு காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அபிமானா. என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் பிராணனுக்கு வந்து ஒரு கோபம் மாதிரி வந்துடுச்சு. இட் காட் இரிட்டேட்டட். இவ்வளவு சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறீங்க நீங்க, பார் அப்படி சொல்லிட்டு ஊர்தம் உத்கிரமத இவ. அந்த பிராணன் அந்த உடலை விட்டு வெளியில போக எத்தனிச்சுதான். வெளியில போயிடல பிராணன். பிராணன் என்ன செஞ்சது, இப்படியா பேசுறீங்க பார் அப்படி சொல்லிட்டு இந்த உடலை விட்டு நான் போறேன் பாருன்னு சொல்லிட்டு உத்கிரமந்தான்னு விட்டு பிரியறதுக்காக எழுந்துதான். அப்படி உத்கிரமந்தான அப்படி மேலே எழும்புச்சான். அப்படி இவன் ஆசிஃப், நான் இப்போ போயிடுறேன் பார் வெளியில அப்படின்னு மேல எழும்பி போக பார்த்துதான். என்னாச்சு, தஸ்மின் உத்கிராமதி அத இதர சர்வம் ஏவ உத்கிராமம்.
உத்கிராமந்தே. இதுதான் பிராணன் பிரிஞ்சு போக பார்த்த உடனே இந்த 5 புலன்கள், இந்த அந்த இது எல்லாம், அந்த என்னது கர்மேந்திரியங்கள், மனம் எல்லாமே பேக் பண்ணி கிளம்ப வேண்டியதான் இல்லையா? அப்படிதானே? இந்த ஏகத்தை விட்டு பிராணன் பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னா சூக்ஷ்ம சரீரம் என்ன செய்யணும்? வாசனாதிகளுக்கு விட என்ன செய்யணும்? அது வேலை பிரிஞ்சு போக வேண்டியதான். அது அடுத்த உடலை தேடிக்கொண்டு, இல்லை வேற ஏதாவது உலகத்துக்கு போக வேண்டியதான் இல்லையா? அப்படிதான் படிச்சிருக்கோம் நம்ம. பிராணன் போயிடுச்சுன்னு சொன்னா இந்த புலன்களுக்கு, அதுக்கு பின்னாடி மனதுக்குலாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? இங்கே வாழ முடியுமா? முடியாது. ஸோ அந்த பிராணன் கிளம்புறேன்னு கிளம்பின உடனே ஆட்டோமேட்டிக்கா இவை எல்லாமும் தானும் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு நீதிபதி, நீதி அரசர் உள்ள வரார், இல்லை எழுந்து நிற்கிறார்னா எல்லாரும் எழுந்து தான் நிற்கணும், வேற வழியே கிடையாது இல்லையா? அது மாதிரி தானே. ஸோ இந்த பிராணன் தேகத்தை விட்டு போறேன்னு கிளம்பினோன்னு தங்களையும் அறியாம எல்லாம் பிச்சுட்டு போற மாதிரி எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு? தஸ்மிம்ஷ பிரதிஷ்டமானே. சரி நான் போலன்னு பிராணன் திருப்பி வந்து பிரதிஷ்டமானே, உள்ள அடங்கின பிறகு, உள்ள உட்கார்ந்த பிறகு சர்வ ஏவ பிராதிஷ்டந்தே, எல்லாமும் வந்து எல்லா இது புலன்கள் எல்லாம் வந்து தான் இடத்துல உட்காந்துடுச்சோம். நான் சொன்னா நீ கேட்கல தானே, நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பிராணன் இதோட விட்டு பிரிஞ்சு போறேன்னு இருந்து போன உடனே ஆட்டோமேட்டிக்காக இவையெல்லாம் கிளம்ப வேண்டிதான். சரின்னு வந்து உட்கார்ந்த பிறகு எல்லா புலன்களும் வந்து ஆசுவாசப்பட்டு உட்கார மாதிரி ஒரு பிக்சரை இங்கே காமிக்கிறார். இது எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு உதாரணமும் காமிக்கிறார். இந்த உதாரணம் மோஸ்ட் பியூட்டிஃபுல். இது எப்படி இருக்கு? தத் யதா மக்ஷிகா. மக்ஷிகான தேனி இருக்கு பார்த்தீங்களா? பி ஹனி பி. அதோட இதில் பார்த்தீங்கன்னா மதுகர ராஜானா உத்கிராமந்தம் சர்வா ஏவ உத்கிராமந்தே. மதுகர ராஜானம்னா அந்த தேனீக்கள், அந்த பீஸ், அந்த இதில் பார்த்தீங்கன்னா ராஜானாம்னு சொன்ன எடுத்தோம். இங்கே ராஜா கிடையாது, ராணி தான் ஆக்சுவலாக. ராஜான்னு சொன்னா கூட குயின் பீன்னு சொல்லுவாங்க. அதுதான் எல்லாம் குயின் பீ. அதை சார்ந்துதான் மற்ற எல்லா தேனீக்களும் தேனெல்லாம் கொண்டு வந்து அது வேலையே செய்யாதான். மற்ற எல்லா தேனீக்களும் போய் கொண்டு வந்து வைக்கும். அது இருந்தால் எல்லா தேனீக்களுக்கும் அங்கே இடம் இருக்குமா? அது கிளம்புனா எல்லா தேனீக்களும் கிளம்ப வேண்டியதான். அப்படிதான் இயற்கையில். ஸோ இயற்கையில் இதை பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது போல என்னன்னு இந்த குயின் பீன்னு சொல்லக்கூடிய அந்த தேனீக்களுடைய அரசனா அல்லது அரசியாகிய அவ கிளம்புனா எப்படி எல்லா தேனீக்களும் கிளம்ப வேண்டியதானோ, யதா மக்ஷிகா மதுகர ராஜானா உத்கிராமந்தம் சர்வா ஏவ உத்கிராமந்தே தஸ்மிம்ஷ பிரதிஷ்டமானே சர்வா ஏவ பிரதிஷ்டந்த. எப்படி அந்த குயின் பி சரி நான் போல இங்கேயே இருக்கேன்னு சொல்லி முடிவு பண்ணிச்சா எல்லா பீயும் அங்கே வந்து உட்காந்துடும். அப்படிதான் இயற்கையில். இந்திரியங்கள்லாம் வாங் மனம் இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? இந்த பிராணன் போக ஒன்று எழுந்து போக ஆரம்பிச்சிடுச்சு, திருப்பி வந்த உடனே வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இதுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும். அப்படின்னா கண்கூடா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பிராணன் தான் வரிஷ்டம், பிராணன் தான் நம்ம எல்லாரோடையும் ரொம்ப உயர்ந்தவன், அவன் இல்லாட்டி நாமெல்லாம் கிடையாது, அவனை சார்ந்துதான் நாம் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வாங் மனஹா சக்ஷுஹு ஸ்ரோத்ரம் ச பிரீதாஹா பிராணம் ஸ்துன்மந்தி. ஸோ மனம் குளிர்ந்து இந்த என்னது வாங் மனஹா, இந்த வாக்கு மனம் சக்ஷுஹு ஸ்ரோத்ரஹா கண் காது இவையெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சது? இந்த பிராண ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சது. இந்த பிராணன் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்துதி பண்றது. நம்ம யாராவது உயர்ந்த மனுஷன் என்ன செய்வோம்? உன்னை ஸ்துதி பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுதான். இனி அடுத்து இந்த சாப்டர்ல வரக்கூடிய 7-8 செய்யணும் இந்த பிராணம் ஸ்துதி பண்றது தான். ஸோ இந்த பிராணங்கிறது எவ்வளோ, பிராணசக்திங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே பிராணசக்திங்கிறது நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு வர்ற அந்த பிராணம் மாத்திரம் இல்லை. இந்த மேக்ரோ காசம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அண்டம் அண்டச்சராச்சரம் சொல்றோம் பார்த்தீங்களா, இது எல்லாவற்றுக்கும் எல்லா பருப்பொருள்னு சொல்ற மேட்டர் எல்லாவற்றுக்கும் ஒரு உயிர்ப்பு தன்மையை கொடுத்து இயக்குவதே அந்த பிராணன் தான். சுவாமிஜி அப்போ அந்த பிராணன் தான் ஆத்மாவே விவா உனக்கு சந்தேகம் வரலாம். அப்புறம் சொல்ல போறார் அடுத்தடுத்த சாப்டர்ல. அப்படி கிடையாதுன்னு சொல்ல போறார். இயக்கிற சக்தி இருக்குதான் அதுக்கு, ஆனா அதுக்கு அறியிற சக்தி கிடையாது. இந்த கான்ஷியஸ்னஸ் சொல்றோம் இல்லையா, அது பிராணன் கிடையாது. பிராணன் வந்து ஜடம் தான்.
அது ஒரு இயக்கிற சக்தி மாதிரி இருக்க வழிய அதுக்கு அறிவுங்கிறது கிடையாதுங்க. அதனால சில நம்முடைய சனாதன தர்மத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. சில ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் பிராணன் தான் எல்லாம்னு சொல்லுவாங்க. பிராணன் தான் எல்லாமே, ஆத்மானா அதுதான் பிராணன் தான். அது போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சே இல்லையா? இப்போ பார்த்தோம் தானே, பிராணன் போச்சுன்னா எல்லாம் போச்சு. எவ்வளோ சொத்து சுகம் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ பிள்ளை குட்டிங்க இருந்தாலும் சரி, என்ன புத்திசாலியாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, பிராணன் போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு. ஆகவே பிராணன் தான் எல்லாமே அப்படி சொல்கிற சில சாஸ்திரங்களும் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ உயர்வாக பிராணனை பற்றி சொல்லும்போது நமக்கு ஒருவேளை சந்தேகம் வந்துடும், ஒருவேளை பிராணன் தான் எல்லாமோ அப்படின்னு. ஆனால் பிராணன் அவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் காமிக்கிறாங்க, அண்டத்துலேயும் சரி, பிண்டத்துலேயும் சரி, அண்டத்துலேயும் சரி. ஸோ ஆக அந்த பிராணனை பற்றி இங்கே உயர்வாக பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாகவும் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மைங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரம் சொல்லுது. நம்மளுடைய ரிஷிகள்லாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஏற்றுக்க தான் வேண்டியிருக்கு. நம்ம ரொம்ப கொஸ்டின் பண்ணோன்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த பிராணசக்தின்னு ஒரு சக்தி இருக்குது, ஒரு பிராணசக்தி, இந்த சக்தி தான் எல்லாவற்றையும் இயக்குகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. த டைனமிக் எனர்ஜி பிஹைண்ட் திஸ் யூனிவர்ஸ், அந்த டைனமிக் எனர்ஜியே கூட இந்த ஸ்வரூபம் அல்லது ஆன்மாங்கிற அந்த பரம்பொருள்ங்கிற அந்த விஷயத்தெலாம் தங்கி இருக்கு. அது இல்லாட்டி இது இல்லை. டைனமிசம், ஆக்டிவிட்டி, இதுக்கெல்லாம் பிராணசக்தி. நாலேஜ், அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த மைண்ட் அண்ட் இந்திரியங்கள், அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆத்மா அல்லது பரம்பொருள். அப்படி தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி தான் பகவான் சொல்கிறார் உபதேச உந்தியாரில், இரண்டுமே இரண்டு கிளைகளை போலங்கிறார். அதுக்கு நடுவாக எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது ஸ்வரூபம் தான் சொல்கிறார். இன்னும் 3வது 4வது 5வது சாப்டரில் இதை பற்றி சொல்ல போகிறார். இந்த பிராணன் நிச்சராத ஆத்மாவன்னு ஆத்மாவை தனியாக விளக்க போகிறார். அதனால் நமக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனால் இந்த பிராணன் இங்கே ரொம்ப உயர்வாக சொல்கிறாங்க. இப்போ தான் இந்த பிரஷ்னோமல்ட்ட படிச்சபோது நமக்கு தெரியும் இந்த பிராணசக்திங்க அவ்வளோ பெரிய விஷயமானு சொல்லிட்டு. இந்த பிராணாயாமம், இந்த பிராணசக்தி நான் ரொம்ப பெருசாக கணக்கெடுக்கிறது இல்லை, அந்த இந்திரியங்கள் மாதிரி இருந்தேன் போலனா. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, பிராணசக்தி அவ்வளோ பெரிய விஷயம்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளையிலேருந்து பிராணாயாமம் ஆரம்பிங்க எல்லாரும் அப்படி சொல்லப்படுச்சிங்களா? பிராணாயாமம் நல்லது தான், பட் அதுவும் ஜட சம்பந்தமானது தான். அது ஆரோக்கியத்துக்கு நல்லது. அது மாத்திரம் இல்லை, பிராணம் அடக்குனா மனசும் அடங்குன்னு தான் பகவான் சொல்கிறார். ஆனால் விடுக்கவே ஓர் வழி உந்தி வரன்னு சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். அந்த பிராணனை வச்சு மனசை கட்டுப்படுத்தின பிறகு அது விடுக்கவே ஓர் வழி அர்த்தம். அதை தியானத்திலேயோ விசாரத்திலேயோ செலுத்த சொல்கிறார். அப்போ தான் வீயும் அதன் உரு உந்தி வர, அப்போ தான் அதோடைய உரு வீயும்னு அர்த்தம். அந்த மனதோட உரு அழியுங்கிற அந்த ஒரு வழியில் விடாட்டி அது மனதோட உரு அழியாது. பிராணாயாமத்தின் மூலமாக கொஞ்சம் அடங்கி இருக்குமே உள்ள அழியாது. இந்த மாதிரி சூக்ஷமான விஷயத்தை பகவான் சொல்கிறார் இந்த உபதேச உந்தியாரில். ஸோ இப்போ பிராணசக்தியை பற்றி ஸ்துதி பண்ண போகிறாங்க. யார்? இந்த இந்திரியங்கள், இந்த வாங், மனஹா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க? பிராணனை சுற்றி கும்மி அடிக்க போகிறாங்க. இப்போ அவரை சுத்தி பண்ணி, நீங்கள் தான் உயர்ந்தவர், நீங்கள் தான் எல்லாம், நாங்களாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் தப்பான விஷயம் அவங்கள பற்றி இப்படி இப்போ தான் உணர்ந்தோம், எல்லாம் நீங்கள் தான் அது, நீங்கள் தான் இது, எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல போகிறாங்க. சரியா? ஏஷः அக்னிஸ்தபதி, ஏஷः சூரியः, ஏஷ பர்ஜன்யः, மகவான் ஏஷः வாயுः, ஏஷ பிருத்திவி, ரைஹி தேவः, சத் அசச்ச அமிர்தம் ச யத், ஏஷ அக்னிः, ஏஷः அக்னிः தபதி, ஏஷः சூரியः, ஏஷ பர்ஜன்யः, மகவான் ஏஷः வாயுः, ஏஷ பிருத்திவி, ரைஹி தேவः, சத் அசச்ச அமிர்தம் ச யத். ஏஷः அக்னிஹி தபதினா தாங்களே தான்
அக்னியாக இங்கே எல்லாவற்றையும் தபதி எரிக்கிறீர்கள். அந்த பிராணசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி அந்த அக்னியில் இருக்கிறதுனால தான் அதால் எரிக்க முடியுதுங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டு. ஆக அந்த பிராணசக்தி இருக்கிறதுனால தான் நெருப்பே எரியுது. யோசிச்சு பார்த்தோன்னா கூட நெருப்பை ஆக்சிஜனே போகாத இடத்துல வச்சுட்டா அணைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் இது அதை விட ஒரு உயர்ந்த விஷயமாக தான் நம்ம பார்க்கணும், அந்த பிராணசக்திங்கிறது. ஆக அந்த பிராணசக்தி தான் அக்னியாக எல்லாவற்றையும் தகிக்கிறது, எரிக்கிறது. தபதி ஏஷக சூர்யா, அந்த பிராணசக்தி தான் சூரியனாக இருந்து இங்கே ஒளி கொடுக்கிறது. இப்போ பார்த்தோம் இல்லையா? அவதான சொன்ன ஆரம்பத்துலேருந்து இந்த பிராணன்னா அவன் சூரியன் தான் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா? அவதான் எல்லா சக்திக்கும் ஆதாரம் சொன்னார் இல்லையா? ஆற்றலுக்கும் ஆதாரம் சொன்னார் இல்லையா? அவனே தான் சூரியனாக இருந்து இங்கே ஒளிர்கிறான். ஏஷகா மகவான்னா இந்திரன், இந்திரனாக இருந்து இங்கே எல்லாவற்றையும் பரிபாலனம் செய்கின்றான். ஏன்னா பிராணசக்திங்கிறது இல்லாட்டி இந்திரனும் என்ன செத்த சிவமாயிடுவான் இல்லையா? ஸோ ஆக இந்திரனாக இருப்பதும் அந்த பிராணசக்தி தான். ஏஷ வாயு, வாயுவாக இருக்கிறதும் அவன் தான், வாயுங்கிற தேவதை. ஏஷ பிருத்திவி ரைஹி தேவஹா, அவன் தான் இந்த நிலமாகவும் இருக்கிறான். ரைஹின்னு பார்த்தா உணவாக இருக்கிறான். ரைஹின்னா உணவு தான், பருப்பல் உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா? உணவாக இருக்கிறான். தேவ சத் அசச்ச, ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் எல்லாவுமாக இருப்பது அந்த பிராணசக்தி தான். அமிர்தம் ச, இங்கே அமிர்தம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் தேவர்கள் உண்டான அமிர்தத்தை சொல்லலாம், இல்லை சாகாத ஒரு விஷயமாக அப்படின்னு கருத்தில் கொள்ளலாம். சாக இப்படி பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்திகளில் அந்த பிராணசக்தி அவ்வளோ அபரிமிதமான ஒரு இடத்துல இருக்குது, அபரிமிதமான ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த பிராணசக்திங்கிற அந்த சக்தியை கொண்டு தான் இங்கே எல்லாமே இயங்குதுங்கிற மாதிரி காமிக்கிறார், பிரபஞ்சமே இயங்குதுங்கிற மாதிரி காமிக்கிறார். ஸோ வெறும் காற்று கிடையாது பிராணன்னா, மூச்சு காற்றுன்னு சொல்கிறாங்க, அது கிடையாது. அது ஒரு பிராண சக்தி, ஒரு வைட்டாலிட்டி. இதை திரும்ப திரும்ப ஆச்சாரியர்கள் அப்படி சொல்கிறாங்க. ஸோ வெறும் காற்று மூச்சு காற்று கிடையாது, அது ஒரு சக்தின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரபஞ்சத்து இயக்கத்துக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த பிராணசக்தி தான். ஆக அவனே தான் நெருப்பாக தகிக்கிறான், சூரியனாக ஒளி கொடுக்கிறான், மழையாக பொழிகிறான், இந்திரனாக இருந்து அரசாட்சி செய்கிறான். அவன் தான் பிருத்திவியாக இருக்கிறான், உணவாக இருக்கிறான், எல்லாமாகவும் இருக்கிறான்ங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மூர்த்தம் ச அமூர்த்தம் ச, ஸ்தூல சூக்ஷ்மமாக இருக்கான். ஆக இந்த இந்திரியங்கள்லாம் அந்த பிராணனை ரொம்ப உயர்வாக புகழ ஆரம்பிச்சதுங்க. இப்போ அடுத்து அரா இவ ரதநாபோ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம் ருச்சோ யஜுஹு யஜூம்ஷி சாமானி யஜ்ஞஹ க்ஷத்ரம் பிரம்ம ச. அரா இவ ரதநாபோ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம் ருச்சோ யஜூம்ஷி சாமானி யஜ்ஞஹ க்ஷத்ரம் பிரம்ம ச. அரா இவ ரதநாபவ். ரதநாபவ்னா ஒரு சக்கரம், ஒரு வீல். அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதோட சென்ட்ரல் ஹப்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் தான் எல்லா ஸ்போக்ஸும் இட் இஸ் அட்டாச். ஸோ இங்கே அரா இவன்னு சொன்னால் அது தமிழில் ஆரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கம்பிகள், அந்த ஸ்போக்ஸ், அந்த கம்பிகள் ஆரங்கள்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த ஆரங்கள் எல்லாம் அந்த நடுவில் அந்த வீலோட இந்த ஹப்பில் அதோட நடு பிரதேசத்தில் சேர்ந்து இணைந்து அந்த வீல் அந்த சக்கரம் சுழல்கிறதோ, அதுபோல் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லாமே பிராணன்ற அந்த சக்தி, அதான் இங்கே ஹப்னு சொல்லப்படுது. அதில் தான் நிலை பெற்று இருக்கிறது, பிரதிஷ்டிதம். ஆக அந்த பிராணன்ற அந்த மூலசக்தி இல்லாட்டி இங்கே எதுவுமே கிடையாது. எப்படி அந்த சக்கரத்தில் நடுநாயகமாக இருக்கிற அந்த ஹப், அது இல்லாட்டி இந்த ஸ்போக்ஸ்லாம் அதை அட்டாச் பண்ண முடியாதோ, அந்த வீல் சுற்றி ஓடாதோ, அதுபோல இங்கே உள்ள எல்லா உயிர்களும் எல்லா விடயங்களுமே இந்த பிராணசக்தியில் தான் தங்கி இருக்கு, பிரதிஷ்டிதம்.
அவ்வளோ உயர்ந்த விஷயமா சுவாமி பிராணசக்தின்னு கேட்டால் அப்படிதான் சொல்றாரு அந்த ரிஷி. அப்புறம் யோசிச்சு பார்த்தா குருதேவர் விளக்கம் சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கு. யோசிச்சு பார்த்தா என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரிச்சௌ யஜூம்ஷி சாமானி, ரிக்வேதம் யஜுர்வேத மந்திரங்கள், சாமானி சாமவேத மந்திரங்கள் எல்லாமே அந்த பிராணம்லாம் தங்கி இருக்கு. எப்படி சுவாமிஜின்னு கேட்டா, பிராணன் இல்லாட்டி யார் இதை படிப்பா, யார் இதை ஓதுவா, யார் இதை ஓதுவிப்பா? ஒரு ஆச்சாரியர் இருந்து இதை ஓதணும், முதல்ல ஓதுவிக்கணும், அதை கற்பிக்கணும் இல்லையா? அப்போதானே இது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அது போகும் இல்லையா? பிராணன் இல்லாட்டி அந்த ஆச்சாரியர் எங்கேருந்து இந்த வேதத்தை ஓத முடியும்? எப்படி அதை கற்பிக்க முடியும்? ஆகவே வேத மந்திரங்கள் அப்படி உயர்வா பேசணும், ஒரே இதுலேயே உயர்வா பேசுற மாதிரி இந்த வேத மந்திரங்கள்லாம் கூட இந்த பிராணன்ல தான் தங்கி இருக்கு. ஏன்னா பிராணனே போச்சுன்னா அப்புறம் எங்க வேத மந்திரங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதை விட ஏதோ உயர்ந்த அர்த்தமாக எனக்கு தெரியாது. இப்படிதான் குருதேவர் சொல்லியிருக்கிறது. ஒரு லைட்டர் வெயினில் சொல்ற மாதிரியும் இருந்துச்சு. பட் அதை யோசிச்சு பார்த்தா அது உண்மையாகவும் தெரிஞ்சது நமக்கு. அதே மாதிரி யஜ்ஞா, எல்லா யாக யஜ்ஞங்களும் இதெல்லாம் தங்கி இருக்கு. ஏன் எஜமானன் ஒருத்தர் இருக்கணும், யஜ்ஞம் பண்றவங்க இருக்கணும், அப்போதானே யஜ்ஞ காரியங்கள் பண்ண முடியும். பிராணனே போயிடுச்சுன்னா யாரு யஜ்ஞம் பண்ணுவா? இப்படி யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படித்தான் இல்லையா? ஆக நம்ம உயர்ந்ததை சொல்றது வேதங்கள், வேத மந்திரங்கள். அந்த வேத மந்திரங்களையும் அறியறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அப்படின்னா ஒரு மனுஷன் இருக்கணும், ஒரு వ్యక్తి இருக்கணுமே, இருந்து அதை கற்றுக்கொள்ளணும், அதை கற்பிக்கணும். அப்போதான் அந்த வேத மந்திரங்கள் தழைக்கும் இல்லையா? ஆக பிராணன் இல்லாட்டி, பிராணனே போச்சுன்னா யார் அதை படிக்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும்? அதே மாதிரி அந்த வேத மந்திரங்கள் சொல்லி தான் யாக யஜ்ஞாதிகள் பண்றாங்க. ஆனால் யாக யஜ்ஞாதிகள் பண்றதுக்கும் ஒருத்தன் வேணுமே. பிராணனே போச்சுன்னா யார் பண்ணுவா யாக யஜ்ஞங்களை? க்ஷத்திரம் பிரம்மச்சர க்ஷத்ரியன் பிராமணன் யாருமே கிடையாது பிராணன் இல்லாட்டி. இங்க குருதேவர் என்ன சொல்றாருன்னா, க்ஷத்ரியன் பிராமணன் பார்க்காம, அதாவது சமூகத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி, டைனமிக் கிரியேட்டிவிட்டி, அந்த மாதிரி சொல்றாரு. பிராமணன் சொன்ன என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு விஷனரி திங்கர், வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை, இதெல்லாம் இருக்கவே முடியாதுங்கிறது. எது? பிராணசக்தி இல்லாட்டி. ஆக பிராணசக்தி இல்லாட்டி ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா, அரசன் ஒருத்தனையும் சொல்ல முடியாது. இந்த தர்மம் தழைத்தவங்க, நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற பிராமணன்னு ஒருத்தர் இருக்குன்னு சொல்லவே முடியாது. பிராணன் இல்லாட்டி இல்லையே இதெல்லாம். ஆகவே இப்படி பார்த்தா இந்த உலகத்துல இந்த சாதாரணமான இந்த சமூகம் நல்லா இயங்கணும்னா கூட அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்து பிராணசக்தி தான். வேதம் தழைத்தோங்கணும்னாலும், யாக யஜ்ஞங்கள் நல்லா நடக்கணும்னாலும், இதெல்லாம் தான் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. அப்புறம் ஒரு நல்ல ஒரு அரசன் இருந்து சரியான வழி நடத்தினா அந்த சமூகம், அந்த நாடு உருப்பட முடியும், நல்லா இருக்க முடியும். அதுக்கு ஒரு ஆலோசகனா ஒரு பிராமணனா இருந்தவன், நல்ல சிந்தனையாளன் இருந்து அவனுக்கு சொன்னாதான் அது நல்லா நடக்கும். இவை எல்லாருக்குமே பிராணசக்தி இருக்கணும், பிராணங்கிற ஒன்று இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ முதல்ல என்ன சொன்னான்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இயக்கத்துக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த பிராணசக்தி. அதே மாதிரி இந்த சமூகத்திலையும் சரி, இண்டிவிஜுவலாக மனிதர்களுக்கும் சரி, பிராணசக்தி இருந்தால் தான் இங்கே எதுவுமே காரியம் நடக்கும், இங்கே எதுவுமே நடக்கும் இங்கே. ஆகவே இந்த பிராணசக்தி தான் எல்லாத்துக்கும் நடுநாயகமாக மூலமாக இருக்கு. எப்படி அந்த நடு மையத்தில் இந்த ஆரங்கள்லாம் சேர்ந்து இருக்கோ, அது போல இங்கே எல்லாமே இதில் தான் பிரதிஷ்டிதம், பிராணனில் தான் எல்லாம் தங்கி இருக்கு. பிராணசக்தி இல்லாட்டி வேத மந்திரங்கள் கூட கிடையாது, யாக யஜ்ஞாதிகள் ஒன்றும் கிடையாது, க்ஷத்ரியன் பிராமணன் யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது இங்க. யோசிச்சு பார்த்தா ஆமாம் தான் இல்லையா? அப்படிப்பட்டது இந்த பிராணசக்தி. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தும் எதுக்கு இப்படி இருமாப்போட இருந்துச்சு இந்த புலன்காரணம் கேட்கக்கூடாது. இதுக்கு புத்தி வந்த உடனே இப்படிலாம் போட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பிராணசக்தி அப்படிதான் இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறது. அராயிவ ரத்தனாபவ் ஆனோ சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாமே இங்கே பிராண சக்தியெல்லாம் தங்கியிருக்கு. விசௌ யஜும்ஷ சாமானி யஜ்ஞக்ஷத்திரம் பிரம்மச்ச. அது மாத்திரம் இல்லை, அடுத்த செய்யுள் பாருங்க. பிரஜாபதி சரசி கர்ப்பே त्वमेव प्रतिजायसे तुभ्यं प्राण प्रजाः तु
இமா பலிம் ஹரந்தி யப் பிராணைஹி பிரதிதிஷ்டசி பிரஜாபதிஹி சரசி கர்ப்பே त्वमेव प्रतिजायसे तुभ्यं प्राण प्रजाः तु इमा बलिं हरन्ति यत् प्राणैः प्रतितिष्ठसि ब्यूटिफुल என்ன சொல்றேன்னா பிரஜாபதி சரசி கர்ப்பே பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பிரஜாபதியாக இருந்து அவர் தானே பிராணனா வந்தது, அவர் ஐயா வந்தது அவர் தானே. ஸோ பிராணனாக கர்ப்பே சரசி, நீ தான் அம்மாவுடைய கருப்பையில் நுழையிற, குழந்தையாகவும் நீ தான் பரிணமிக்கிற. இப்போ குழந்தைக்கு பிராணம் இருந்தால் தானே அது குழந்தைன்னு சொல்லி அது வெளியில் வந்து அதுக்கு ஆழாக முடியும். ஸ்டில் பேபின்னு சொல்கிறோம், ஸ்டில் பார்ன் அர்த்தம், அது உள்ளே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ என்ன அர்த்தம், பிராணன் இல்லை. சாக பிராணனாக நீ இந்த கர்ப்பத்துக்குள்ளே போனாதான் இந்த உயிர்களே இங்கே பிறக்க முடியும், உயிர்களே இங்கே தழை தோங்க முடியும் இல்லையா. சாக பிரஜாபதியாகிய நீ தான் இங்கே சொல்கிறார் அவ்வளோ உயர்வா, பிராணனாக கர்ப்பே சரசி, கர்ப்பத்தில் புகுகிறாய், துவமேவ பிரதிஜாயசே, நீயே தான் இங்கே உயிர்களாக நடமாடுகிறாய், இங்கே விழுகிறாய். முதல்ல பிரபஞ்சத்தோட இயக்கத்தை பற்றி சொன்னார், அப்புறம் ஒரு சமூகம் இயங்கணும்னா கூட பிராணசக்தி எவ்வளோ முக்கியம்னு சொன்னார். இப்போ இந்த உயிர்ங்கிற இந்த நான் இங்கே உலகத்தில் இருக்கணும்னா கூட பிராணம் தானே. ஆக நீயே தான் இந்த கருவாக உதித்து இங்கே ஜன சமூகமாக இங்கே நடமாடுகிறாய், மிளிர்கிறாய். அது மட்டும் இல்ல, துப்பியம் பிராண பிரஜாகா து இமா பலிம் ஹரந்தி, துப்பியம் உனக்காக வேண்டித்தான் இமாஹா பிரஜாகா பலிம் ஹரந்தி, இந்த உயிர்கள் எல்லாம் பலிம் ஹரந்தின்னு என்னத்தும் கேட்டா, இங்கே குருதேவ் ரொம்ப அழகாக விளக்கியிருக்கார். இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம், ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, கையெல்லாம் குளிக்கிட்டு உடனே கிஃப்ட்டை கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த உயிர்கள் எல்லாம், இன்ஃபேக்ட் அந்த உயிர்கள் இருக்கிற இந்த புலன்கள்லாம் உனக்காக வேண்டிதான் ஒரு கிஃப்ட் மாதிரி, பிரசன்ட் மாதிரி இந்த உலக விவகாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது. உள்ள பிராணன் இருக்கு, அவன் தான் ஈட்டர், எல்லாத்தையும் அனுபவிக்கூடியவன் பார்த்தோம், ஈட்டர்னு கூட பார்த்தோம் இல்லையா, அவன் தான் உணவு உண்பவன் பார்த்தோம் இல்லையா. ஸோ உனக்காக வேண்டிதான் இந்த புலன்கள்லாம் கூட இந்த உலகங்கிற காட்சிகளையும் சரி, சப்த ஸ்பர்ஷ ரூபரசம் எல்லாவற்றையும் ஒரு பரிசாக, ஒரு கிஃப்டா கொண்டு வந்து உனக்காக தான் இங்கே ஆகுதியா கொடுக்குது. உனக்காக வேண்டிதான் இந்த புலன்கள்லாம் இங்கே போய் அங்கே போய் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டு வந்து உனக்கு ஆகுதியா கொடுக்குது. பலிம் ஹரந்தி, அந்த பலிம்னு அர்த்தம் ஆஸ் அ கிஃப்ட். பலி கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா, ஃபார் வாட், சாக்ரிஃபைஸ் சொல்றோம் இல்லையா, ஃபார் வாட், ஃபார் த டெய்டி, ஃபார் த டெய்டி. இங்கே யார் டெய்டினா பிராணன். இந்த பிராணனுக்காக வேண்டிதான், அவன் தான் ஈட்டருங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அவன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அவனுக்காக வேண்டிதான் இந்த புலன்கள்லாம் கூட இங்கே உள்ள விவகாரங்கள் விஷயங்கள்லாம் கொண்டு வந்து பரிசாக, பரிசு பொருளாக இங்கே ஆகுதி கொடுக்கின்றன. ரொம்ப அழகா இருக்கு. குருதேவர் சொல்ற இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா இங்கே போகங்கிறதே கிடையாது. உணவு கூட என்ன, இந்த வைஸ்வானர் உள்ள இருக்கிற அக்னி, ஜடராக்னி இருக்கே, அதுக்கு கொடுக்கிற ஒரு ஆகுதி தான், அப்படிதானே சாப்பிட சொல்றாங்க. அதே போல இங்கே உள்ள எல்லா புலன்ப நிகழ்ச்சியுமே கூட உள்ள இருக்கிறவனுக்கு கொடுக்கிற ஆகுதி தான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா நாமளே இல்லாமல் போயிடும். ஏன்னா போக புத்தி, போக்திருத்வாபிமானம் கர்த்திருத்வாபிமானம் போயிடும். ஸோ இங்கே எல்லாமே யாகம் தான், யஜ்யம் தான். உணவு மாத்திரம் இல்லை, 5 புலன்களால் நம்ம எதையெல்லாம் உள்ள போடுறோமோ எல்லாமே ஆகுதி தான். யாருக்கு, உள்ள இருக்கிறவனுக்கு, உண்பவனுக்கு. இங்கே பிராணன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நம்ம டீப்பாக போனால் அது நம்ம ஸ்வரூபம்னு சொல்லலாம். இங்கே இந்த இடத்துல பிராணனை பற்றி உயர்வாக பேசுனாலும் பிராணன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஹீ இஸ் த ஈட்டர் ஆஃப் ஆல். ஆகவே உனக்காக வேண்டிதான் இங்கே உள்ள உயிர்கள் எல்லாம், புலன்கள், அந்த 5 புலன்களை கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு உனக்காக எல்லாவற்றையும் ஆகுதியாக கொடுக்கின்றன.
ஆகவே பிராணசக்தி அதுதான் எல்லாமே. அது மாதிரி யக பிராணேகி பிரதிதிஷ்டசி, இங்கே பிராணேகின்னு சொல்லியிருக்கல கடைசி வரியில, அந்த பிராணைக்கு என்ன பொருள்னு கேட்டால் இந்திரியங்கள் தான் பொருள்ங்கிறார். சி, நம்ம சாஸ்திரத்தில் ஒரே வார்த்தையை வச்சு பல கான்டெக்ஸ்டில் பல விஷயம் சொல்கிறாங்க. இந்த ஆத்மாங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஈவன் மனதை கூட சிசம் குறிக்கிறாங்க ஆத்மாங்கிறப்ப. ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்தெந்த கான்டெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பிராணை, இங்கே சொல்கிறது வந்து புலன்கள்லாம், இந்திரியங்கள்லாம். ஸோ இந்திரியங்களோடு சேர்ந்து இருப்பவன் தான் பிராணன் உள்ளே இருக்கான். ஸோ அந்த இந்திரியங்கள்லாம் கூட இந்த பிராணசக்திக்காகத்தான் எல்லாவற்றையும் வந்து படைக்கின்றனவாம். பலிம் ஹரந்தி. ஆகவே நீயேதான் நெருப்பாக இருந்து எல்லாவற்றையும் இங்கே தகிக்கிறாய், எரிக்கிறாய். சூரியனாக விழுந்து இங்கே ஒளி கொடுக்கிறாய், ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறாய். நீயேதான் மழையாக பொழிகிறாய். நீயேதான் இந்திரனாக எல்லாவற்றையும் பரிபாலனம் செய்கின்றாய். நீயேதான் வாயுவாக வீசுகிறாய். நீயேதான் நிலமாக இங்கே இருக்கிறாய். நீயேதான் உணவாக இருக்கிறாய் அப்படின்னு பிரபஞ்சத்து இயக்கத்தை முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? நீ இல்லாட்டி இங்கே சமூக இயக்கமே கிடையாது, இந்த வேத மந்திரங்களே கிடையாது, யாக யஜ்ஞாதிகளே கிடையாது, இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ற சத்திரியனும் கிடையாது, வழிநடத்துகிற பிராமணனும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆக எப்படி ஒரு சக்கரத்தில் எல்லா ஆரங்களும் நடுவில் உள்ள அந்த பிரதேசத்தில் தங்கி இருக்கோ, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த ஹப்புக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? தமிழ்லன்னு கேட்டால் ஃபல்க்ரம். அச்சாணியா, அச்சாணின்னு சொல்லுவாங்க. அது ஆணி அது அப்படின்னு சொல்லலாம். அச்சாணி இல்லாத வண்டி முச்சானும் ஓடாதுமாங்க. தமிழில் கேட்டால் எல்லாம் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், எனக்கும் தமிழில் சரியா தெரியல. ஆக அதே போல் இங்கே எல்லாமே வந்து அந்த பிராணசக்தி தங்கி இருக்கு. சமூக இயக்கம் எல்லாம் அதை நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்தா இந்த இண்டிவிஜுவல் இயக்கம் கூட, நீ தான் குழந்தையா அந்த கருவா உதிக்கிறாய், நீ தான் இந்த உயிர்களாக இங்கே திளைக்கிறாய். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. உனக்காக வேண்டிதான் இந்த புலன்கள்லாம் இங்கே பிரசன்ஸ், இந்த பரிசுகள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றன. ஆகவே நீ அனைத்துமாக இருக்கின்றாய், யாதுமாகி நின்றாய் காழி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு பாரதியார் பாட்டு ஒன்று இருக்கு. ஆனால் அந்த காழியை பற்றி பேசுகிறாங்க, இங்கே பிராணனை பற்றி அப்படி சொல்லியிருக்காங்க. இயக்கத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருக்குது. ஆனால் காழி அப்படி பிராணனோட ஒப்பிட்ட முடியாது. ஏன்னா அவ சிதக்னி குண்ட சம்பூதா. சிதக்னி குண்டம் சித் சித் சக்தி. முதல்ல சிற்சக்தியாக வழிபடுறான். சிற்சக்திங்கிறது என்னது? நான் சொன்னது அந்த அறிவு பொருள். எப்பயுமே அந்த அறிவு பொருளை பற்றி பேசும்போது வேற சமாச்சாரம். என்னதான் எவ்வளோ உயர்வோ பிராணனை பற்றி பேசினாலும் பிராணன் ஜட சம்பந்தமானது தான். பின்னாடி சொல்ல போறாரு அது. அவ இவ்வளோ விஷயம் அந்த பிராணத்தில் இருந்தாலுமே அந்த பிராணனுக்கும் அந்த சிற்சக்தியோடைய துணை இருந்தாதான் அது விளங்கும், இங்கே இருக்க முடியும், அது இருக்க முடியும், விளங்க முடியும், தொழிற்பட முடியும். ஆகவே அது இன்னும் ரொம்ப சூட்சமமானது. இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டா பிராணசக்தி போயிடுது, பிராணன் போயிடுது, அப்போ ஆத்மா இல்லாமல் போயிடுதா? இது கேள்வி. ஆமாம் சுவாமிஜி, ஆத்மா பிரிஞ்சு போகுதுன்னு தானே படிக்கிறோம். ஆத்மா உயிர்னு சொன்னால் அது பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் பிராணசக்தி தான் பிரிஞ்சு போயிருக்கு. ஆனால் அந்த ஆத்மானு அது அத்வைத சாஸ்திரத்தில் வந்து இன்னும் ஆழமாக சச்சிதானந்தத்தை சொல்கிறோம். அது அழியாத பொருள் தானே சொல்கிறோம், எல்லாத்துக்கும் ஆதாரமான பொருள் தானே சொல்கிறோம். அது இல்லாமல் போயிடுது. அது இது ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. இறந்து போன உடனே பிராணன் பிரிஞ்சு போயிடுது, உயிர் பிரிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறோம். எப்படி வேணால் சொல்லுவோம், ஏன்னா சூக்ஷ்ம சரீரம் அந்த உடன்லேருந்து போயிடுதுன்னு வச்சுப்போமே. அப்போ ஆன்மா இல்லாமல் போயிடுதா? ஆன்மான்னு சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாகி அந்த பொருளை சொல்கிறேன் ஆன்மான்னு. அது இல்லாமல் போயிடுதான்னு கேட்டு இல்லையே. அப்போ ஆன்மாங்கிறது இன்னும் பிரித்து தான் சொல்கிறாங்க. பிராணனை விட ஏதோ ஒன்றை பிரித்து தான் சொல்கிறாங்க. சச்சிதானந்த ஸ்வரூபமாக அதை சொல்கிறாங்க. இல்லை, குருதேவர் கமெண்ட்ரி ரொம்ப கிளியராக அதெல்லாம் சொல்லிட்டார். நானாக சொல்லலை இதெல்லாம். குருதேவ் இன் இஸ் கமெண்ட்ரி ஹஸ் மேட் வெரி கிளியர். இப்படி பிராணம் ஒரே எதிராக உசக்தியாக உயர்த்தி பேசின உடனே பிராணம் தானே எல்லாம், ஒருவேளை அவதான் மகாமாயையோ சக்தியோ நினச்சிட வேண்டாம்.
அது வேற. மாயா பிரகிருதி அது வேதாந்த சாஸ்திரத்தில் வேற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஆக்சுவலாக பார்த்தா பிராணமய கோஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கும் இன்னும் சூட்சமாக மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் தான் சொல்கிறாங்க வேதாந்த சாஸ்திரத்தை படித்தா. இங்கே பிராணசக்தியை ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை வச்சு இந்த பிரகலாதரிஷி சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா அதுவும் சரிதான். இவர் சொன்னது எல்லாமே சரியாக தான் நம்ம படுது. நமக்கு அவர் பிராணன் எதை குறிக்கிறாரோ அதை நம்ம சரியாக புரிஞ்சினோம்னா அவர் சொல்றதெல்லாம் நம்ம சரியாக ஏற்றுக்க முடியும். ஆனால் அது நமக்கு சரியாக விளங்காத போது இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. என்னமோ சொல்கிறாரே அப்படின்னு தான் இருக்கும். ஆக இங்கே ஒரே தெரியாக உயர்வாக பிராணசக்தியை சொல்லிட்டே போகிறார். மணி ஆயிடுச்சு. போ 8வது செய்யுள் 9வது செய்யுள் இன்னும் இந்த சாப்டர் பூராவே இந்த பிராணசக்தியை பற்றி தான் ரொம்ப உயர்ந்த புகழ்ந்துட்டு போகிறார். இப்போ நம்ம புதுசாக என்ன அடுத்த வருஷம் ஆரம்பித்தோன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர். அடுத்து உள்ளே இருக்கிற இந்த இந்திரியங்கள் அதுக்கெல்லாம் சர்ச்சை வர்ற மாதிரி பேசி அது எல்லாத்துக்கும் சிரேஷ்டமாக இருக்கிறது பிராணன்னு சொல்லி, அந்த பிராணனா பிரபஞ்ச இயக்கத்துக்கும் சமூகத்துடைய ஒரு இயக்கத்துக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கிற இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குங்கிற காமிச்சிட்டே வர. ஸோ இந்த பிராணனை பற்றி இன்னும் பார்க்க போகிறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.